எல்லாம் முதல்ல நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிப்பதோடு மேடையில் இன்னொரு இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டத்துடைய தலைவர்கள், மூத்த தலைவர்கள், அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் ஏஜி சம்பத் அவங்க இருக்கிறாங்க, அண்ணன் டால்பின் சீர் அவங்க இருக்கிறாங்க, அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் லோகநாதன் அவர்கள், அருமை சகோதரி அனந்தபிரியா அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அற்புதமான மாவட்டத்தினுடைய தலைவர்கள், மாநிலத்துடைய செயலாளர் சதீஷ் அவர்கள், எல்லோரும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மீடியா பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கா அவர்கள் இருக்கிறாங்க, அருமை சகோதரர் நம்முடைய சமூக வலைதளத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் வணக்கம் தெரிவிச்சு. ஆனா சூழல் கொஞ்சம் வித்தியாசமான சூழல். குறிப்பாக சென்னையில சுற்றி இருக்கக்கூடிய விழுப்புரத்துல, மரக்காணத்துல, திண்டிவனத்துல, கடலூர்ல, திருவண்ணாமலையில, நாகப்பட்டினத்துல எல்லா இடத்துலயும் கூட மழை வெள்ளத்தால் மக்கள் பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார். சென்னையில 120 மில்லிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்குன்னா விழுப்புரம் கிட்டத்தட்ட 400 மில்லிமீட்டர் தாண்டி பெய்ஞ்சிருக்கு. வரலாறு காணாத மழை. புதுச்சேரியில 20 ஆண்டுகளாக இல்லாத ஒரு மழை மறுபடியும் பெய்ஞ்சிருக்கு. பெரிய அளவுல மக்கள் எல்லாரும் அவதிக்கு இருக்கிறாங்க. அதனால்தான் நான் நேற்று கருநாகராஜன் கிட்ட சொன்னேன், எங்கேயும் கூட வரவேற்பு வேண்டாம், நம்ம தொண்டர்கள் நம்ம போய் களத்துல பார்த்துக்கலாம். தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய அமைப்பு நிகழ்ச்சிகள் இருக்கு. அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்பே முடிவு செய்யப்பட்ட நிகழ்வு. அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. நாளையிலிருந்து நானும் களத்துக்கு வரணுங்கன்னா விழுப்புரம் மரக்காண பகுதிக்கு நாம நம்முடைய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள்லாம் நம்ம கொடுக்கணும். காலையிலிருந்து விழுப்புரம், மரக்காணம், திண்டிவனம் இந்த பகுதியெல்லாம் நானும் நம்முடைய தலைவர்களோடு கீழே இருக்க போறேன். இன்னைக்கு நம்முடைய ஒரு குழு அனுப்புறோம். மாநிலத்திலிருந்து ஒரு நம்முடைய மூத்த தலைவர்கள்லாம் இன்னைக்கு டெல்டா பகுதிக்கு போறாங்க. உடனடியே என்ன பிரச்சனை என்பதை பார்த்து மத்திய அரசுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும். மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும். வெள்ள செய்த நிலவுக்கு இருக்கு. ஆனால் அரசியல்வாதிக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பா நம்ம எல்லோருக்குமே தொண்டர்களுக்கு எல்லா நேரமும் தொடர்ந்து உழைக்க வேண்டும். அதனாலதான் நான் கருநாகராஜன் சொன்னேன்னா சந்திப்பு இது வேண்டாம். பட் நம்முடைய கமலாலயத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம சந்திச்சு அவர்கள் எல்லோரையும் கூட இன்முகத்தோடு வர்றாங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வர்றாங்க, ஒரு உத்வேகத்தோடு வர்றாங்க. அதனால் வர்றவங்க நம்ம தடுக்க வேண்டாம். எல்லாரையும் இங்கே பார்த்து விட்டு உடனடியாக களத்துக்கு அனுப்பிடுவோம். சென்னையில இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு சேதம் இல்லை. ஏன்னா மழை பொழிவே குறைவு தான். 120 mm தான் பேச்சிருக்கா. இருந்தும் சென்னையில வழக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில எங்கெல்லாம் மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சேதாரம் இருக்கு. அதனால நம்முடைய தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் கவனம் அதை கொடுங்கன்னா நீங்க வந்து நீங்க பார்த்தது, வரவேற்றது, கட்சி அலுவலகத்துக்கு வந்தது எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலும் கூட அடுத்த 1 வார காலம் மிக முக்கியமாக நம்முடைய பணி களத்துல தேவைப்படுகிறது. நம்ம எல்லோரும் களத்தில் இருக்க வேண்டும். அதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நேரடியா நானே மைக்கு கொடுக்கிறேன். இரண்டாவது, ஒரு பெரிய உத்வேகத்தோடு நீங்க இருக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி கடந்த 3 மாத காலமாக அமைப்பு பணிகளை நீங்க எல்லாம் கவனம் செலுத்திருக்கீங்க. நிறைய புதியவர்களை கட்சியில உறுப்பினர்களாக எடுத்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். மிக கடுமையாக நீங்கள்